23 ரக்காத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுததாக எங்காவது ஹதீசுகளில் ஏதாவது ஆதாரம் இடம்பெற்றிருக்கிறதா என்று நாம் பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் பைஹக்கியில் 4391வது நபிமொழியாக இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிற செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அது என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தில் 20 ரக்காத்துகள் தொழுது வித்ரும் தொழக்கூடியவராக இருந்தார். இப்படித்தான் ஒரு ஹதீஸை பார்க்க முடிகிறது. இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களாக நமக்கு முன்னால் வாழ்ந்த ஹதீசுகளை தொகுத்த மார்க்க அறிஞர்கள் சொல்லி இருந்தால் நாம் எல்லோரும் அந்த 20 ரக்காத்து தொழத்தான் வேண்டும், தொழுவதில் ஆர்வம் காட்டத்தான் வேண்டும். ஆனால் எந்த கிதாபில் பைஹக்கியில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறதோ அந்த பைஹக்கி இமாம் அவர்களே அந்த ஹதீஸினுடைய அடிக்குறிப்பில் இந்த ஹதீஸில் அபு ஷைபா என்பவர் இடம்பெறுகிறார். இவர் பலகீனமானவர், இந்த செய்தியை ஏற்று இபாதத்து செய்ய முடியாது என்று அதே பைஹக்கியில் இமாம் அவர்கள் குறிப்பிட்ட காரணத்தினால் 20 தொழ முடியாது என்று சொல்லுகிறோம். எந்த கிதாபில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறதோ அதே கிதாபில் அந்த செய்தியை ஏற்று செயல்படுத்த முடியாது, அது பலகீனமான செய்தி, அதே இமாம் கூறுகிறார். அடுத்தது நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் 23 ரக்காத்து தொழ வேண்டும் என்று சொல்லுகிற அன்பர்கள் எதை மக்களுக்கு சொல்கிறார்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் மக்கள் 23 ரக்காத்துகள் இரவு தொழுகை தொழுதிருக்கிறார்கள், முஅத்தாவிலே ஆதாரம் உண்டு என்று சொல்கிறார்கள். முஅத்தாவில் 233வது நபிமொழியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தி உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மக்கள் 23 ரக்காத்துகள் தொழுதுள்ளார்கள். இதை யஸீத் பின் ரூமான் என்கிற ஒரு மனிதர் அறிவிக்கிறார். இது சரியா என்று பார்க்கும் பொழுது யஸீத் பின் ரூமான் என்பவர் உமர் அவருடைய ஆட்சி காலத்தில் வாழாதவர். உமருடைய ஆட்சி காலத்திற்கு பின்னால் பல வருடங்கள் காலம் பொறுத்துதான் பிறந்து வாழப் போகிறவர். உமருடைய ஆட்சி காலத்தில் பார்த்து உமருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் இப்படியெல்லாம் தொழுதார்கள் என்று சொல்லுகிறவர் உமருடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அந்த காலத்தில் வசித்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அதே முஅத்தாவில் வருகிற அந்த செய்தியை இமாம் பைஹக்கி அவர்கள் எடுத்து எழுதும் பொழுது இந்த யஸீத் பின் ரூமான் என்பவருடைய வயசை பார்க்கும் பொழுது இவர் உமருடைய காலத்திலே வாழவில்லை. அப்படியானால் இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள முடியாது. நியாயமான காரணம் தானே. அடுத்தது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டு இந்த இரவு தொழுகை குறித்து மக்களுக்கு ஏதாவது கட்டளையிட்டிருக்கிறார்களா என்ற ஹதீசுகளை பார்த்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரடியாக 2 நபித்தோழர்களை தன்னுடைய ஆட்சி காலத்தில் அழைத்திருக்கிறார். ஒன்று உபை பின் கஅப், இன்னொன்று தமீமுத்தாரி. இந்த 2 மனிதர்களையும் 2 சஹாபாக்களையும் அழைத்து மக்களுக்கு ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் 11 ரக்காத்துகள் தொழ வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். 2 நபித்தோழர்களையும் அழைத்து நேரடியாக உமர் அவர்கள் சம்பந்தப்பட்டு 2 நபித்தோழர்களையும் அழைத்து 11 ரக்காத்துகள் நீங்கள் தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டிருப்பதை ஏற்றுக்கொள்வதா, அல்லது உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் எங்கோ மக்கள் தொழுதாக அந்த காலத்திலும் வாழாத அந்த காலத்திற்கு சம்பந்தம் இல்லாத யஸீத் பின் ரூமான் அவர்கள் சொல்லுகிற செய்தியை ஏற்றுக்கொள்வதா? ஏற்க முடியாது. ஏனென்றால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றமாக எந்த காரியத்தையும் தெரிந்து கொண்டே செய்ய மாட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த அந்த சஹாபாக்கள் 11 ரக்காத் 13 ரக்காத் இவைகளை பார்த்து மக்களுக்கு பழக்கப்பட்டு இபாதத்து செய்து மக்களோடு மக்களாக தொழுத அந்த சஹாபாக்கள், அதிலும் குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்ற மூத்த சஹாபாக்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் மக்களுக்கு நேரடியாக இப்படி கட்டளையாக 23 ரக்காத்துகள் தொழுததாக எங்காவது ஆதாரம் உண்டா என்றால் இல்லை. 11 ரக்காத்துகள் தொழுமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். தமீமுத்தாரி, உபை பின் கஅப் என்கிற 2 நபித்தோழர்களை அழைத்து அந்த கட்டளை பிறப்பித்திருக்கிறார்கள். அதுவும் அதே முஅத்தாவிலே 232வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே,